அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கைய நம்ம வாசிப்பதின் மூலமாகவும் நேசிப்பதின் மூலமாகவும் நல்ல சிந்தனைகளின் மூலமாகவும் இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள மாட்டோமா, சரியான நபரோடு நாம் வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். சார், சினிமா துறையில பாலு மகேந்திரா அவர்கள் இருந்தார்ல, பாலு மகேந்திரா அவர்கள் எல்லாரும் ஒளிப்பதிவாளரா பார்த்திருப்பாங்க, இயக்குனர், நல்ல இயக்குனரா பார்த்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பாலு மகேந்திரா சார் ஒரு பெரிய ஆசானாக இருந்திருக்காரு, நல்ல ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. பாலு மகேந்திரா அவர்கள் பட்டறைனே சொல்லுவாங்க. அவர் பட்டறையிலிருந்து வந்தவங்க தான் நா. முத்துக்குமார், அவர் பட்டறையிலிருந்து வந்தவர் தான் அறிவுமதி அண்ணன், பி.சி. ஸ்ரீராம் சார், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பாலு மகேந்திரா சார் பட்டறையிலிருந்து அத்தனை பெரிய பெரிய இயக்குனர்கள் வந்திருக்காங்க. இப்ப அவர் ஒரு நல்ல ஆசிரியர்னுவாங்க. எந்தெந்த விஷயத்தையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக, அதை தாண்டி நம்மை பட்டை தீட்டக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய ஆசிரியராக பாலு மகேந்திரா அவர்கள் இருந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒரு குருவினுடைய வேலை என்னப்பா அப்படின்னா, ஒரு குருவினுடைய வேலை பக்குவப்படாமல் இருக்கக்கூடிய மனிதனை பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றுவது ஒரு பெரிய குருவினுடைய வேலை. ஒரு மடம், அங்க இருக்கக்கூடிய குரு என்ன பண்றாரு, சின்ன சின்ன திருட்டா செய்யறாரு சார். குரு திருடுறாரு சார், சின்ன சின்ன திருட்டா, ஊருக்குள்ள சின்ன சின்ன திருட்டா பண்றாரு. அங்க இருக்கிற காவலர்கள்லாம் வந்து அவர் சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. சின்ன சின்ன திருட்டு, சிறைச்சாலையில இருந்து வருவாரு, திரும்ப ஏதாவது சின்னதா ஒரு திருட்டு பண்ணுவாரு, அவரை கூட்டு போய் திரும்ப ஜெயில அடைச்சிடுவாங்க. இப்ப அவருடைய சீடர்களுக்கு எல்லாம் கோபமா வருது. நீங்க ஏங்க போய் திருடுறீங்க, நீங்க ஏங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்றீங்க, நீங்க குருங்க, ஒரு மடாலயத்தினுடைய குருங்க, நீங்க போய் இப்படி தப்பெல்லாம் பண்ணலாமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க தர்றோம், அரசர்களினுடைய பையங்க நாங்கெல்லாம், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க கொண்டு வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க போறோம். நீங்க போய் ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு சிறையில போய் இருக்கிறதுக்கு ஆசிரமத்துக்கு அசிங்கம் இல்லையா, நம்ம மடத்துக்கு அசிங்கம் இல்லையா, நீங்க போய் இப்படி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணலாமான்னு. இப்ப குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் ஏன் தெரியுமாப்பா இந்த தப்பெல்லாம் பண்றேன், அப்பதான் என்ன சிறைக்கு கூட்டு போவாங்க. உங்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது, வெளியே நல்லது கெட்டது சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சிறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு யாரு நல்லது கெட்டது சொல்லுவாங்க, சிறைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு யாரு சொல்லி தருவாங்க, சிறைக்குள்ள இருக்கிறவங்கள திருத்துறதுக்கு யாரு பாடுபடுவாங்க. என்னை போன்ற குருக்கள் தான்ப்பா போகணும். சிறைக்குள்ள நான் போகணும்னா நானும் சின்ன சின்ன திருட்டுகள் பண்ணி தான் நான் சிறைக்குள்ள போக முடியும். அங்க போய் அப்பதானப்பா அவங்களுக்கும் நான் அவங்களையும் பக்குவப்படுத்த முடியும். இந்த மனநிலையோடு இருப்பவர்கள் தான் குருவாக மாற முடியும். நான் சிறைக்கு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய என்னுடைய பேர் போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் அவங்களுக்காகவும் பாடுபடுவேன்னு ஒரு குரு இருக்காருல்ல, இவங்க தான் சார் பக்குவப்படுத்துவாங்க சார். இதே மாதிரி ஒரு அரசரினுடைய பையன் குரு கிட்ட போனோம், குருவே நான் மிகப்பெரிய ஞானம் அடையணும், என்ன பண்ணணும், தியானம் பண்ணவா, நான் யோகா பண்ணவா, இதை பண்ணவா, அதை பண்ணவான்னா. அவர் சொன்னார், எப்பா இரு, உரம் போடுறதுல அப்புறம் இருக்கட்டும், முதல் நிலம் பக்குவப்படணும்னாரு. அதென்ன நிலம் பக்குவப்படணும், நீ முதல் அரசருக்கான உடைய கலட்டு, நீ இப்படி கலட்டு, இதெல்லாம் கலட்டி சாதாரண உடைய அணைஞ்சிட்டு வாங்க. உனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு, நான் அரசரினுடைய பையங்க, நான் இந்த உடைய மாத்திரதா, நான் அதை மாத்திரதா, நான் இப்படி மாத்திரதா, நான் சாதாரண உடைய அடையறதான் சொன்னாரு. இப்போது நிலத்தில் பல குப்பைகள் இருக்கிறது, நிலத்தில் பல குப்பைகள் இருக்கிறது, குப்பைகளை அகற்ற வேண்டும். ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ வந்து குருவே எனக்கு யோகா சொல்லித்தாங்க, தியானம் சொல்லித்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, இவனை வசைப்பாடி திட்டினார், அவமானப்படுத்தினார், எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினார். இவன் பயங்கர கோவம் வந்து குருவை அடிக்க போனான். சொன்னார், நிலத்தில் நிறைய மிருகங்கள் இருக்கிறது, இந்த நிலத்தில் நிறைய மிருகங்கள் இருக்கிறது. இன்னொரு வருஷம் ஆச்சு, ஒரு வருடம் கழிச்சு திரும்ப வந்து குருவே நான் இப்பொழுது ஏதாவது கத்துக்கணுமான்னா, இவர் கரைத்து வைத்திருந்த சாணி தண்ணீர் எடுத்து அவன் தலையில கொட்டினார், இப்படி தூக்கி கொட்டினார். அவன் எதுவுமே பேசல, அமைதியா கடந்து போனான். இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நிலம் பக்குவப்பட்டு விட்டது, நிலம் பக்குவப்பட்டு விட்டது, இனிமேல் உரம் போட்டு பயிரிடலாம். சார், நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார் பக்குவப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த குருவாக இருக்க முடியும். இன்னைக்கு இந்த செய்திகள்ல பாக்குறோம் சார், குடிச்சிட்டு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சார், குடிச்சிட்டு மனைவியோட சண்டை போட்டுட்டு இருக்கான் சார், அவனை அகோரின்னு சொல்லி எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்காங்க சார். ஒரு அம்மா 5 கல்யாணம் பண்ணிக்குது சார், அதுக்கு மேல பாலாபிஷேகத்தை கொட்டிட்டு பாலை கொட்டிட்டு அந்த அம்மா காலில் போய் எல்லாரும் விழுகுறாங்க சார். என்ன கொடுமைகள் நம்ம நாட்டுல இருக்கு. ஒருத்தர் கிளாஸ் நடத்துறாரு, 10 நாள்ல கிளாஸ் நடத்தி ஞானத்தை கொடுத்துருவாராம். 10 நாள் கிளாஸ்ல ஞானத்தை அவரே கொடுத்துருவாரா, 10,000 ரூபாய் கட்டினா ஞானம் கிடைச்சிருன்றாரு. கொடுமைகள் சார். அப்ப ஞானம் என்பதோ இந்த குருவினுடைய வேலை என்பதோ காசால் வருவதே கிடையாது. யார் நம்மை பக்குவப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் சரியான குருவாக இருக்க முடியும். நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா, ஒரு சமீபத்துல நான் படிச்சு ரொம்ப சிரிச்ச கதை. ஒரு பசங்க, 2 பசங்க கூட நிறைய ஆரஞ்சை தூக்கிட்டு போறானுங்க, கூட நிறைய இங்க ஆரஞ்சு எடுத்துட்டு போறானுங்க. பக்கத்துல ஒரு இடுகாடு,
இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க உட்கார்றதுக்கு ஒரு மேடை இருக்கும். நம்ம என்ன பண்ணுவாங்க, உட்காந்து ஆரஞ்சு பழத்தை பிரிச்சுக்கோண்டான்னு இந்த இடுகாட்டினுடைய கேட் இருக்கும்ல, இடுகாட்டினுடைய கேட்டு, இவங்க கேட்டு மேல ஏறி குதிக்கிறானுங்க. அந்த கூடையை வச்சு கேட் மேல ஏறி குதிக்கிறானுங்க. 2 ஆரஞ்சு கீழே விழுந்துருச்சு. இப்ப இவங்க உள்ளர போய் உட்காந்து அந்த பங்கு பிரிக்கிறாங்க. கூட நிறைய இருக்கக்கூடிய ஆரஞ்ச பங்கு பிரிக்கிறானுங்க. இந்த பங்கு பிரிக்கிறப்ப இது உனக்கு இது எனக்கு இப்படி பங்கு பிரிக்கிறான். அங்க குடிச்சிட்டு படுத்து கிடந்திருக்காங்க. அவன் இவங்களை பார்க்கல, குரல் மட்டும் கேட்குது. குடிச்சிட்டு அந்த எந்திரிச்சு கேட்டு கிட்ட வர்றான். இது உனக்கு இது எனக்கு, இது உனக்கு இது எனக்கு. இந்த சத்தம் இவனுக்கு உளுந்த உடனே இப்ப வேகமா போய் அங்க ஒரு சாமியாரை பார்க்கறான். சாமியாரை பிடிச்சி எடுத்துட்டு வரான். சாமியார் கேட்கிறாரு, என்னப்பான்னு. அந்த சுடுகாட்டுல கடவுளும் சாத்தானும் மனிதர்களை உனக்கு எனக்குன்னு பங்கு பிரிக்கிறாங்க, நீங்க வாங்கலேன்னு கூட்டிட்டு வர்றான். இப்ப இவர் இங்க நிப்பாட்டி, யார சாமியாரையும் நிப்பாட்டி அந்த குரலை கேட்க வைக்கிறான். இது உனக்கு இது எனக்கு, இது உனக்கு இது எனக்குன்னு 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்ப பங்கு பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு குரல் கேட்குறது, இந்த கேட்டு கிட்ட 2 இருக்கே அது யாருக்குன்னு, அதை நீயே வச்சுக்க, உரிச்சு தின்னு அப்படின்னு குரல் கேட்குது. அவ்வளவுதான். இந்த 2 பேரும் ஓடுறாங்க. ஐயோ நாங்க இல்லப்பா அப்படின்னு 2 பேரும் ஓடுறாங்க. சார், இப்ப எப்படி இந்த போதையில் இருந்தவன் என்ன நடக்குதுன்னே தெரியாம அவனா ஒரு அனுமானத்துக்கு வந்தான்ல, இதே போதையில தான் நாமும் இருக்கோம். என்னன்னே தெரியாம, ஒரு தெளிவு என்னன்னே தெரியாம யாரோ பேசுறத வச்சு இதுதான் கடவுள், இதுதான் சாத்தான், இதெல்லாம் குரு இப்படின்ற ஒரு முடிவுக்கு நாமே வந்துடுறோமே தவிர நாம் கடைசி வரை பக்குவப்படுவதே இல்லை. அதனாலதான் சிவவாக்கியர் சொன்னாரு, மாறுபட்ட மணி துளக்கி வண்டின் எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடர்கள் மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குறுக்கள் பாதம் வைத்ததே. ஒரு ஷார்ப்னஸ் இல்லாம இருந்த என்ன, அந்த கூர்மை இல்லாமல் இருந்த என்ன கூறுபட்டு தீர்க்கவே குறுக்கள் பாதம் வைத்ததே. நல்ல குருவை எவன் ஒருவன் அணுகுகிறானோ, நல்ல குருவை எவன் ஒருவன் தேர்ந்தெடுக்கிறானோ, நல்ல குரு என்பவர் நம்மை பக்குவப்படுத்தி நமக்கான வாழ்க்கையை மேம்படுத்தி தருபவர் தான் நல்ல குருவே தவிர தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையில் தவிர்க்கும் போது அல்லது தேவையில்லாத மனிதர்களை வாழ்க்கையில் தவிர்க்கும் போது சரியான மனிதர்களை நாம் கண்டுபிடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.